ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியான முறையில் நம்ம மீன் குழம்பு செய்கிறது எப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ மீன் எடுத்திருக்கேன். அது நல்லா உப்பு போட்டு நீங்கள் நல்லா வாஷ் பண்ணி 2-3 தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கங்க. அப்போ தான் அந்த ஸ்மெல் வராமல் இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு என்ன தேவையான பொருட்கள் என்ன ஆட் பண்ணணுங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். ஒரு கடாயில் எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இது நீங்கள் சாதம் நல்லா சூடான சாதத்துக்கெல்லாம் போட்டு சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். இது நீங்கள் கொஞ்சமாக வெந்தயம், ஜீரகம், கடுகு இதெல்லாமே கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா தாளிக்கணும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் போடுங்க. நல்லா அது பொரிச்சு வரணும். இப்போ வெந்தயமும் ஜீரகம் போட்டாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம கடுகு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் தான் இதுக்கு ஆட் பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சின்ன வெங்காயம் தான் பண்ணணும்னு இல்லை. என்கிட்ட இப்போ சின்ன வெங்காயம் இருக்குது. நான் குட்டி குட்டியாக நறுக்கி போட்டிருக்கேன். அது இல்லைன்னா அப்படியே முழுசாக போட்டாலும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. நான் இப்போ சின்ன வெங்காயம் கொஞ்சமாக அரிஞ்சு அதை போட போகிறேன், ஆட் பண்ண போகிறேன். இப்போ அதில் பூண்டு கொஞ்சம் போட்டிருக்கேன். பூண்டும் வெங்காயமும் சேர்த்து நல்லா வதக்க விடுங்க. நல்லா ப்ரௌன் கலரில் நல்லா வதங்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டு நல்லா அதனுடைய பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை இருந்தால் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. எங்கிட்ட இப்போ கருவேப்பிலை இல்லை, அதனால நான் ஆட் பண்ணல. இப்போ நம்ம போட்ட வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இஞ்சி எடுத்துக்கோங்க. இஞ்சி குட்டி குட்டியாக நல்லா நறுக்கி போட்டுக்குங்க. அதுவும் நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு 10 பச்சை மிளகா இல்லைன்னா ஒரு 5 பச்சை மிளகா காரத்துக்கு நீங்கள் போட்டுக்குங்க. நான் காரம் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறதுனால அது கம்மியாக இருக்கணுங்கிறதுக்காக பச்சை மிளகா இப்போ கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் புளி நல்லா கரைச்சி ஒரு கிண்ணியில் போட்டு வச்சுட்டு அதில் தக்காளி ஒரு 4 தக்காளியை நல்லா பிழிஞ்சு விட்டுக்கிட்டேன். அதுலேயே நான் மிளகாத்தூள் 2 ஸ்பூன், மல்லிகைத்தூள் 2 ஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். எல்லாமே கலக்கி விட்டு இது வதங்குற வரைக்கும் நம்ம ஒரு பவுலில் அது போட்டு அதில் மிக்ஸ் பண்ணி விட்டு கலக்கி அதில் நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். தனித்தனியாக நீங்கள் போடணுன்னாலும் போட்டுக்குங்க. இது வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டு வதக்க விட்டு நீங்கள் செஞ்சாலும் அது உங்கள் விருப்பம். நான் எல்லாமே மிக்ஸ் பண்ணி போட்டுட்டேன். ஒரு கிண்ணியில் போட்டு எல்லாமே போட்டுட்டேன். இப்போ இதில் தக்காளி 4 இருக்குது, புளி, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாமே கலக்கி விட்டு இப்போ வெங்காயம், இஞ்சி, பூண்டு போட்டது எல்லாமே வதங்கிடுச்சு. இப்போ எல்லாமே நம்ம அதில் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா உப்புலாம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் லைட்டாக உப்பு போட்டேன். நீங்களும் கொஞ்சம் லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு போட்டுக்குங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு இன்னும் காரம் வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னாலும் சேர்த்துக்குங்க. நீங்கள் இப்போ போட்ட பவுலில் கொஞ்சம் மசாலாலாம் ஒட்டிகிட்டு இருக்கு. அதெல்லாம் நல்லா கழுவி விட்டு திரும்பவும் தண்ணி அதில் ஊற்றிக்கிங்க. புளி கரைசல் இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னா நல்லா இன்னும் கொஞ்சம் புளிப்பு கம்மியாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு இருக்கான்னு பார்த்து கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் முதல்ல மசாலா அரைக்கும் போது அதிலே போட்டுட்டேன். இப்போ வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் விருப்பம் இருந்தால் நீங்கள் தேங்காய் சேர்த்துக்கலாம். ஆனால் தேங்காய் வேண்டாம், இந்த அளவே போதும். இதுவே நல்லா கொதிக்க விட்டுட்டு நீங்கள் லாஸ்ட்டில் மீன் போட்டிங்கன்னா போதும். கடைசியில் கொதி ஒரு 5 நிமிஷம் இருக்கிறப்ப நீங்கள் போடுங்க, ரொம்ப போடாதீங்க. நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணாதவங்க கண்டிப்பாக செய்யுங்க. அதுக்கப்புறம் எதிரே ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நீங்கள் டேஸ்டியாகவும் இருக்கும், நல்லா டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ஈஸியான மெத்தடில் நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம். நிறைய பேர் மல்லி, இஞ்சி, பூண்டு, தக்காளி எல்லாமே வதக்கி விட்டுலாம் செய்வாங்க. நான் அந்த மாதிரி இல்லை, அப்படியே ஆட் பண்ணி தான் செஞ்சுருக்கேன். நல்லா டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ஒரு டைம் இந்த மாதிரி ஈஸியான முறையில் மீன் குழம்பு செஞ்சு பார்த்து எப்படி இருக்குங்கிறத நம்ம கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நேர்கள் எல்லாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மீன் நல்லா அந்த குழம்பு கொதித்து திக்னஸ் வரும். அதுக்கப்புறமா நீங்கள் மீன் லாஸ்ட்டில் போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா போதும்.
ரொம்ப நேரம் மீனை வந்து கொதிக்க விடாதீங்க, ஏன்னா அது தூள் தூள் ஆகிடும். அது லாஸ்ட்டில் நீங்கள் போட்டால் போதும், நல்லாயிருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும் சாப்பாட்டுக்கு. அதுக்கப்புறமா தோசைக்கு இந்த மாதிரி நீங்கள் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். மீன் குழம்பு வந்து அன்னைக்கே நல்லா இருக்காது, நீங்கள் அடுத்த நாள் வச்சிருந்து சூடு பண்ணி சுண்டை காய்ச்சி அந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள், இன்னும் டேஸ்டியாகவும் இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஒன்று ஒன்றா போட்டு கிண்டாதீங்க. அதுக்கப்புறம் ரொம்ப கிண்டுனீங்கன்னா பீஸ் எல்லாமே உடஞ்சிரும். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு கிண்டு கிண்டி அந்த மாதிரி விட்டுருங்க, ரொம்ப கிண்டாதீங்க, அப்புறமேட்டுக்கு வந்து தூள் தூள் ஆகிடும். இப்போ ஒரு கொதி வந்தோடனே, லைட்டாக வந்தோடனே நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்டியாக இருக்கும். ஓகே காய்ஸ், பாய். Bye guys.